விடுவிக்க வல்லவரே நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலையிலே சரியாக காத்திடுவார் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலையிலே சரியாக காத்திடுவார் இறைவினாலே நம்மால் விடுதலவே நம்மால் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே ஆராதிக்குமே வல்லவர் விடுவிக்க வல்லவரே ஆராதிக்குமே வல்லவர் விடுவிக்க வல்லவரே ஆராதிக்குமே வல்லவர் விடுவிக்க வல்லவரே ஆராதிக்குமே வல்லவர் விடுவிக்க வல்லவரே. எல்லா காரியங்களை தட்டி இந்த பசுமான தேவனை நோக்கி இந்த நாள் வரையில நம்மளை வழி நடத்தி வந்த எபினேசரை நோக்கி எல்லாருமே காரங்களை தட்டி இந்த காலை வேளையில நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, கரம் பிடித்து வழி நடத்தி செல்கிறவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த எபினேசரானவரே, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரான எங்கள் தகப்பனே, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. செங்கடு மேல் அசைவாடினவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்படியே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாசம் பண்ணுகிறவரே, வாசம் செய்பவரே, சாரனின் ரோஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா. அவருடைய கரங்களை உயர்த்தி இந்த நாள் வரையில நம்மளை வழி நடத்தி வந்த தேவன், துணை பலவீனங்கள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, கவலைகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். அவருடைய நல்ல கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி என்று சொல்லி எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. நன்றி
நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைப்பீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. 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 நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. சொல்லுமா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த எபினேசர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை அந்த பிரச்சனை மகிமை எங்களோடு கூட காணப்படட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இந்த நாளை செய்தி தாசனை முற்றும் மறைத்து ஆவியானவரே நீங்க என்ன பேசுறது வெளிப்படுத்துங்க, ஆளுக செய்ய வழி நடத்துங்க. உமது நாமம் மகிமைப்பட்டு இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு என்று பார்க்கிறோம். இயேசுவை துதிக்க 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 உடைய கிருபை உடைய பிரசனம் இறங்குறபடினால எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை சோதரிப்போம். இயேசுடைய நாமத்தையே துதிப்போம். ஆண்டவரே, என்னாலுமே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடினாலே எங்களை கண்டு அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவியாக இருந்த எங்களை உம் மண்டையில கொண்டு வந்து சேர்த்த கிருபை தயவுக்காம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாம் தேவனுடைய கருத்தை நோக்கி பார்ப்போம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம், தாவீது மேல ஒரு அபிஷேகம், தானியேல் மேல ஒரு அபிஷேகம், யோசேப்பு மேல ஒரு அபிஷேகம் நிரப்பினீர் ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை தந்தவரே துதிக்கிறோம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு,
எனக்கு புது வாழ்வு தந்தாரே புது வாழ்வு தந்தாரே புது வாழ்வு தந்தாரே பாடல் நான் பாடி சோதனையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே பாடல் நான் பாடி சோதனையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. வல்லமை தந்தாரே எனக்குள் வல்லமை தந்தாரே தந்தாரே எனக்குள் வல்லமை தந்தாரே பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே புது பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. அபிஷேகம் தந்தாரே எனக்கு அபிஷேகம் தந்தாரே அபிஷேகம் தந்தாரே எனக்கு அபிஷேகம் தந்தாரே புது பாடல் நான் பாடி சோலையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே புது பாடல் நான் பாடி சோலையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, amen, 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 hallelujah. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. அபிஷேகம் புதிய வல்லமை புதிய நிரப்பப்படும்படியாக வல்லமை நிரப்பமாக துதிக்கிறோமானவரே. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah. நல்ல விடுதலோடு வாருங்கள் கத்தியின் கவலைகள் நல்ல பறக்கோடு முடியாங்க புதிக்க பிரச்சனை இருக்கும்படியாக விடுதலை தந்தாரே எல்லா கட்டுகள் கவலைகள் விடுதலை தந்தாரே விடுதலை தந்தாரே நமக்கு விடுதலை தந்தாரே புது பாடல் நான் பாடி சோதனையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே புது பாடல் நான் பாடி சோதனையை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
துதிப்போம். புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை நான் நிரப்பபடியாக நமக்குள்ள இருக்கும் ஆவியானவரை புதுப்பிக்கும்படியாக வல்லமையோடு இறங்கி வரும்படியாக பரலோகம் திறக்கப்படும்படியாக உங்களுடைய உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பு, வல்லமை நிரப்பு. வல்லமை 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 அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஐயா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய சமூகத்துல பேரின்பம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 1016 சிறந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். காலையில் உதித்து வரும் சூரியனை போல பிரகாசம் உள்ளவரே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் எங்களுடைய ஆவியானவர் ஆண்டவரை கொடிவிருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தேவருடைய பிரசனம், நேச கரம் ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி எங்கள் மீது இருக்கும்படி ஆகவே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உடைய இடது கையினால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அரவணைக்கிறவரே, தேற்றுகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவரே உடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளமாக இன்ப ரசத்திலும் மதுமதுரமாக ஆண்டவரே தேவரே எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே என்று சொல்லி எல்லா 2 கரங்களை உயர்த்தி இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம். தேவரே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள், கடன் பாரங்கள், பண பிரச்சனைகள் மலையமாதி இருந்தாலும் எல்லாம் ஆண்டவரே சூரியனை கண்ட பனி போல விலகிற உடைய பிரகாசத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். தேவரையுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் 10,000களில் சிறந்தோர், 10,000களில் சிறந்தோர் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் 10,000களில் சிறந்தோர், 10,000களில் சிறந்தோர் பாரீரருளோதயம் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருளோதயம் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வல்ல இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வல்ல இரைச்சல் போலே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் 10,000களில் சிறந்தோர், 10,000களில் சிறந்தோர் 10 மரங்களில் வீச்செழிப்போர் எந்த நேசரோ தோணிக்கிறார், 10 மரங்களில் வீச்செழிப்போர் எந்த நேசரோ தோணிக்கிறார், நாமம் ஊற்றொண்ட பரிமளமே ரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றொண்ட பரிமளமே ரசத்திலும் அதிமதுரம்
இயேசுவே ஆத்மேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் அவரிடரு கையேந்தலுக்கு வலக்கரத்தாலே தூக்குகிறார் அவரிடரு கையேந்தலுக்கு வலக்கரத்தாலே அவரே சத்தால் சோகமானே எங்கள் பரந்த கொடி நேசமே அவனே சத்தால் சோகமானே எங்கள் பரந்த கொடி நேசமே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் என் பிரியமேரோபவனே என அழைத்திடும் சத்தம் என் பிரியமேரோபவனே என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் என்னுடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே நேசர் என்னுடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மணவாரியே வா என்பாரே நானும் செல்வேன் அந்த நேரமே மணவாரியே வா என்பாரே நானும் செல்வேன் அந்த நேரமே இயேசுவே ஆத்மேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர் பதினாயிரங்களில் சிறந்தோர் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டியின் மணவாளனே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டியின் மணவாளனே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் மேகத்திலே சுத்த பிரகாசமாடையோடு பறந்திடுவோம் மேகத்திலே
இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பாரியருணோதயமோ உதித்து வரும் இவர் யாரோ பாரியருணோதயமோ ஒலித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாச சதம் பெருவல்ல இரைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாச சதம் பெருவல்ல இரைச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ எல்லாம் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு நம்முடைய கண்கள் எல்லாம் நம்முடைய பரம நேசர் அவரே நோக்கி பார்ப்போம். மண்ணுக்காக அல்ல, மகிமையான தேவனுக்காக. என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், எனக்கு பக்க நிழலாக ஆண்டவரே கூடவே இருக்கிற தெய்வமே என்று சொல்லி எல்லாம் முழங்கால் படிட்டு என்னை ஆதரிக்கிற தெய்வமே உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எக்கால நிலையிலும் என்னை எந்த சேதப்படுத்தாதபடிக்கு என்னை கண்மணி போல பாதுகாக்கிற அன்புள்ள தெய்வமே என்று சொல்லி அவரே நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடி பக்தர் நீலல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நீலல்லவரே பக்த நீலல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நீலல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்த அக்கோலம் கொண்டோனே அக்காவல் புரியவே கண்காலை ஏறெடுப்பே மானேரு நேராயன் கண்காலை ஏறெடுப்பே கண்காலை ஏறெடுப்பே மானேரு நீராயன் கண்காலை ஏறெடுப்பே உறங்காமல் காப்பவர் காலை தள்ளாடவர் காலை தள்ளாடவர் உறங்காமல் காப்பவர் காலை தள்ளாடவர் வேலையில் நின்று வேலையை காப்பவர் வேலையில் நின்று வேலையை காப்பவர் காலையோ மாலையும் கண்ணுறங்காதவர் கண்காலை சேரடுப்பே மாமேரு
நீராய கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராய கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் உலகில் போக்காயும் வரதையும் கொல்லா உலகில் போக்காயும் வரதையும் நல்லாவையும் நாடேறும் காப்பவர் என்னாலே ஏறெடுப்பே மானேரு நீராயன் கண்களை கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பே பின்மன் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து பின்மன் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை எந்தனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாவேரு நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எல்லா கண்களை மூடி இந்த அருமையான வேலையில ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க, தேவ செய்தியை தாங்க. சங்கீதங்களின் புத்தகம் 122:7 வாசி. உன் அரங்கத்துக்குள்ளும் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளும் சுகமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. திராவிடம் ஆண்டவர் சொல்கிறார், உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என முதல்ல நம்ம கூட என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய அடக்கம்ங்கிறது சமாதானத்தை குறிக்கிறது. அதேபோல நம்முடைய இறுதியை ஒரு சமாதான தாபத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமமே, அவருடைய பேர் என்னன்னு சொன்னாலும் சமாதானத்தின் பிறப்பு. அதேபோல சமாதானம், அந்த சமாதானத்தின் பிறப்பு நம்ம இல்லத்துல வந்துடணுமா, இதயத்துக்குள்ள அந்த அரங்கத்துக்குள்ள வந்துடணுமா. அப்புறம் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அப்படின்னா அரண்மனை யாரு? நம்முடைய அரண்மனை இருக்கு, நம்முடைய வீடு தான் அரண்மனை. அலையா அந்த வீட்டில் என்னாலும் ஆண்டுடைய பார்வையில் இருக்கணும், அந்த சுகம் எப்பொழுது இருக்கும். அலையா அப்படின்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய பார்வை நம்ம வீட்டில் எப்பொழுது என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்க வேண்டும். அலையா ராஜா சக்கையை வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு போனார், எரியோக்கு போனார். எரியோங்கிற பட்டணம் சமைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல யார் போனாலும் அது ஒரு கல்லோ மண்ணோ மரமோ வீடோ கட்டினாலும் அதெல்லாம் சாபமானதுன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு என்ன செய்தார்? யோசுவா புத்தகத்தில் எழுதி வச்சிட்டார். அலையா அதனால அன்றைக்கு இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அந்த இடம் ஒரு சாபமாக இருந்துச்சு. சாபம்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் ஓயாத சண்டை, பிரச்சனை, போராட்டம், பயம், திகில், ஒரே கூக்குரல் இருந்துகிட்டு. அது எரியோக பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணமா இருக்குது. அலையா அந்த பட்டணத்துல எப்பொழுது செய்வாங்க? பெல்லி சூனியம் செய்ய வைப்பாங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் கூக்குரல் இருக்கும். ஏன்னா அந்த பிசாசு போராட்டம்,
பிசாசு இருந்துட்டாலே அங்கே எப்பவும் சண்டை வந்துட்டே தான், சமாதான தேவன் இருக்க மாட்டார். இந்த அலங்கம், தேவனுடைய அலங்கங்கிறது நம்முடைய இருதயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த வாசம் பண்ற இடத்துல கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மகிமை என்னாலும் இதயத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தாதான் நாம மற்றவங்களுக்கு சமாதானமாக மாற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இதயத்துல வாசம் பண்ணாதான் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசிரமா மாறுவோம். இல்லைன்னா ஆண்டவர் சமத்துல வர முடியாது, ஒரே தடையா இருக்கும். அந்த லூசிபேர்ங்கிற பிசாசு வந்துட்டானே, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் பாருங்க, குக்கர் இட்டுக்கிட்டே இருப்பான். மார்க்கில் கூட இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டு போகும்பொழுது அங்கே அந்த அக்கறையில் ஒரு பொல்லாத பிசாசு பிடிச்சவன் இருந்தான். அவனுடைய வீடு எதுனா கல்லறை தோட்டம் தான். அங்கே இருந்துக்கிட்டு என்ன சுவாமி மேலெல்லாம் கிழிக்கிறது, அந்த கத்தி எடுத்து கல்லை எடுத்து அப்படியே மேலெல்லாம் கிழிச்சி ரத்தம் போகுது. பார்த்துப்பீங்களா? சில பேர் இந்த பக்கமெல்லாம் கையெடுத்து கிழிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சொந்தமாக கிடையாது. இந்த லேகின் பிசாசு பிடிச்சவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, இந்த கையில் என்ன செய்வாங்க, கத்தி எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, காதல் தோல்வி, கத்திரிக்காய் தோல்வின்னு சொல்லிட்டு இப்படி கிறுக்கிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா சில பேரை கண்டுபிடிக்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா இவங்களுக்குள்ள ஒரு நாள் அந்த பிசாசு ஆவி இருந்துச்சு, தற்கொலையின் ஆவிகள். அப்போ அந்த ஒரு வாலிபனுக்குள்ள ஒரே கூக்குறு, அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது. சில வீடுகளையும் பார்த்தீங்கன்னா சில அலங்கங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இவன் பெருசு, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிசாசு உள்ள இருக்கிறதுனால அது மற்றவங்களை என்ன செய்யும், குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். திருந்தாது. சொல்லுவாங்களே, திருந்தாத ஜென்மம் வாழ்ந்து என்ன லாபம். திருந்தணும், ஏசுக்கிட்ட வந்தால் திருந்தணும். சக்கையை வீட்டில் அவ்வளோ சாபம் இருந்துச்சு, அவ்வளோ பாவம் இருந்துச்சு. அந்த கல்லறையில் குடியிருந்தான், ஒரு வீட்டில் குடியிருந்தான் கல்லறையில். அது எப்போ பார்த்தாலும் பிசாசு போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வாசிங்க, அவன் கூக்கர் விடுவான. மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, கூக்குரலிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். சில வீடுகளை பார்த்தீங்களா, ஓயாத சண்டை. சாலமன் சொல்றாரு, ஓயாத சண்டை, அது ஓயாத உழுக்கு. பாருங்க, என்னன்னா இந்த மழை காலத்துல அப்படியே சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சண்டையும் அந்த மாதிரி பிரச்சனை தான். அது பிசாசுடைய ஆயுதம் என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை கெடுத்துரும். இங்க தாவீது சொல்றார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் இருப்பதாக. அந்த சமாதானத்தை ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சமாதானத்தையும் சண்டையும் கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை வீணாக்க பிசாசு பார்ப்பான். அவனுக்குள்ள பிசாசு இருந்துச்சு. எத்தனை பிசாசு இருந்துச்சு? 2000 பேர் இருந்துச்சு. அதனால அவன் ஆவியை அடக்க யாராலையும் முடியாது. ஒரே கூக்குரலிடுவான். எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ சார் சொல்றாங்க, அக்கறைக்கு போவோம்னு சொல்றீங்களே, அந்த பக்கம் ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கான், போறவங்களாம் மண்டையை உடச்சு போடுவான், கையை உடச்சிடுவான், காலை உடச்சு. அவனால சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு என்ன செய்வான், கூக்குரல் விட்டுட்டே இருப்பான், குரல் விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பையன்குள்ள 9 ஆவி அப்படிதான் இருந்துச்சு. அந்த 9 என்ன சத்தம் போடுதோ அதே மாதிரி சத்தம் போடுவான், கூக்குரல் விடுவான். அவனை யாராலையும் அடக்க முடியாது. பொது இடங்கள்ல ஜெபம் பண்ற இடம் எதுவும் பார்க்காது, எல்லா இடங்களையும் கூக்குரல் விடும். அந்த ஆவியை அடக்கணும்னு இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் நமக்குள்ள வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியில நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், சின்ன பணமாக மாற்றி விடுவோம். அல்லேலூயா. அவனுக்குள்ள பாருங்க, அவன் கூக்குரல் விட்டான்ல. அப்ப கூக்குரல் விடுற யார் யார் கூக்குரல் விட்டுருக்காங்க, ஓயாம சண்டை போடுறாங்கன்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் சொல்ல மாட்டேங்க? என்ன இருக்கு? லேவியன் பிசாசு. லேவியன் அந்த பிசாசெல்லாம் போய் ஆண்டவர் அங்கே வந்ததும் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. ஐயரே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை துன்பப்படுத்தவா வருகிறீர்? எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் இந்த உலகத்தில் தற்கொலை பண்ணி மடிந்து போய் பஸ்ஸில் அடிபட்டு, காரில் அடிபட்டு, எங்கெங்கே இந்த சபிக்கப்பட்ட இடம் தற்கொலை பண்ணி இருக்குதோ அந்த ஆவிகள் எல்லாம் ஒன்றா கூடி எத்தனை பிசாசு இருக்கான்? 2000 பிசாசு இருக்கு. அந்த 2000 பிசாசும் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்தாதீங்க, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே நாங்கள் போயிடுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றதுக்கு முன்னாடி சாவுறாங்கல்ல, என்னென்ன ஆசையோடு இருக்குமோ அதெல்லாம் என்ன செய்வாங்க. ஒரு நாள் இப்போ பாம்பேயில் நான் போயிருக்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் ஒரு விசுவாசி 5 வருஷமா வராங்க, குழந்தையெல்லாம் மனுச்சு குழந்தைய ஆர்டர் கொடுத்தாரு. இடம் விற்காமல் இருந்துச்சு, இடம் விற்றாங்க. இப்படி நல்ல ஆசிரமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏன் இவங்களுக்குள்ள கஷ்டம் வருது, அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ரசிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் காட்டினார்,
பாம்பேயில் மெயின் தாதர் பகுதியில் இவர் காரில் வந்துட்டு இருக்கும் போது வழி மறைச்சி ரத்த கோரையாக அவங்க அப்பாவை கொண்டு விட்டாங்க. அந்த ஆவி அவங்க வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னாரு. அலையலுயா. எனக்கு அவங்க அப்பா அந்த மாதிரி செத்து போனது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு நான் அவங்கள குடும்பமாக வர சொல்லி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது. அதுதான் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கெடுக்குது. அந்த சாபம் உங்களை பின்தொடர்ந்து வருது. உங்கள் அப்பா இப்படி செத்து போனார், அதனால் உங்கள் அம்மாவும் அடிக்கடி அழுகுறாங்க, ரொம்ப பிரச்சனை, கூக்குரல், ஒரே சண்டை. அக்கா ஒரு பக்கம் சண்டை போடுது, இவங்க கணவன் மனைவி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா அம்மா ஒரே கூக்குரல். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இதுதான் அப்படி சொல்லி சொன்னோன்னே அவங்க ஓன்னு கத்தி ஆரம்பிச்சாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் நாங்கள் யாருக்குமே சொன்னதும் கிடையாது, சொன்னால் என்ன ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. அலையலுயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொன்னதும் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் பிரதர், 5 வருஷமாக நாங்கள் உங்கள்கிட்ட இதை மறைச்சிட்டோம், ஆனால் பாருங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். சில இடங்கள்ல சண்டை பிரச்சனை போகிறவொன்னே சாபங்கள் பாவங்கள் பின்தொடர்ந்துட்டே வரும். நம்ம சும்மா இருந்தாலும் சாபம் என்ன செய்யாது, சும்மா இருக்காது. உப்பு தின்னவே என்ன செய்யணும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும். மலையிலும் அதே போல தான் இந்த 2000 பிசாசம் போய் ஆண்டவர்கிட்ட வேண்டுது. நாங்கள்லாம் அங்கங்கே தற்கொலை பண்ண ஆவி, ரோட்டில் அடிபட்டு செத்தது, அங்கே செத்தது, இங்கே செத்தது, எல்லாம் சேர்ந்து 2000 பிசாசாக இருக்கிறோம் இந்த பையன்குள்ள உடம்புல இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பையனுடைய ஆவியை யாராலையும் அடக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. உடனே ஆண்டவர் சொன்னார், சரி உன் விண்ணப்பம் என்னன்னு, அந்த அங்கே பண்ணி வருது இல்லை, இந்த பண்ணி கொடுத்துக்குள்ளே எங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், ஏசுநாத்தில் போ பிசாசன்னு சொன்னோடனே எல்லாம் ஓடி போய் என்ன செய்யுது, விறுவிறுன்னு பண்ணி உடம்புக்குள்ளே போகிறோம். அந்த பண்ணிக்கு இருந்த மனசு எல்லாம் மாறி 2 மனசாகி எல்லாம் என்ன செய்யுது, கடலில் திப்பு திப்புன்னு விழுந்துச்சு. அலையிலுயா. மார்க் 5 நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா, 5 வாசி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதை வாசி பார்த்தீங்கன்னா இந்த பிசாசுடைய காரியம் இந்த மாதிரி ஆக்கிட்டு. அலையிலுயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் அரமனுக்குள்ள என்ன இருக்கணும், எப்பொழுது என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்க வேண்டும். பாருங்க 1 புத்தகத்துல தாவீது சொல்வாரு, வாசி பாருங்க 1 புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 1 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராக தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினாலே அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீதுக்கு ஒரு நல்ல குணம். வாரந்தோறும் மாசந்தோறும் ஊழியக்கார கூட்டு வந்து வீட்டில் ஜெபம் பண்றதுதான் அவருடைய காரியம். மலையிலுயா. ஆமா, நம்ம அந்த ஜெபம் இல்லைனால அங்க பிசாசு பூந்துடும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? நான் நல்லா பார்த்துருக்கிறேன். ஜெபம் இல்லைனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அங்கே சமாதானம் இருக்காது, பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும். பழைய சாபம், பழைய சர்பம், வலு சர்பம் நம்மளை வஞ்சிக்கும், ஏமாத்தும். அலையிலுயா. அதனால எப்பொழுதும் இந்த ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? மழை தண்ணி உள்ளே வரும், வெயில் அடியும் உள்ளே வரும், குப்பை கூடமெல்லாம் காற்று காலத்தில் என்ன செய்யும், பறந்து உள்ளே வரும். அதில் கூரை இல்லாத வீடு, பனி காலத்தில் பனியெல்லாம் உள்ளே வந்துடும், நடுக்கமும் திகிலும் பிடிச்சிக்கும். அதனால்தான் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டில் எல்லாம் வந்துடும், பிசாசு வரும், நாய் பேய் எல்லாம் வந்துடும், வவால் வந்துடும், எல்லாம் வந்துடும். அலையிலுயோ. அதுதான் தாவீது பாருங்க, அவர் ஜெபம் சொல்றாரு, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும், எல்லாம் எடுத்து வாசிங்க, என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தில் நீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நம்ம வீடு யாருக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. ஏய் சொல்ல விட்ட மடந்து ஊமையும் செவிடுமான பிசாசு போ அப்படி சொல்லணும்னு போயிட்டு. அலையலுயா. வாயை திறக்கணும், நல்லா திறந்து என்ன செய்யணும், வசனங்களை வாசிக்கணும், வசனம் பிரகாரம் நடந்தீங்க. என்ன யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையலுயா. ஆண்டவர் அதான் சொன்னார், தாவீது கிட்ட சொல்றாரு, உமது அடியான் வீடு என்றென்றைக்கு யாருக்கு முன்னாடி இருக்கணுமா? அப்ப என் வீடு யாருக்கு முன்னாடி இருக்கணும்? தேவனுக்கு முன்னாடி இருந்தாதான் அது என்றைக்கும் ஆசீர்வாதம் தங்கும். எல்லாம் பிசாசு, போராட்டம், பயம், திகில் எல்லாம் வந்து போந்துடும். அங்க சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, தெய்வீக சுகம் இருக்காது, அங்க தேவ பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. ஆனா தேவன் வந்துட்டா அங்க சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் அளவில்லாம கர்த்தர் கோடா கோடியா என்ன செய்வார்,
ரெபக்கா வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரு? கோடா கோடியாக பெருகுவாயான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ரெபக்கா வீடு ஆண்டவருக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆபிரகாம் வீடு கர்த்தருக்கு முன்பாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்ணை போல உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டாரு. அங்க ஒரு தெய்வீக சுகம் இருந்துச்சு. 100 வயசு வரைக்கும் பாருங்க அவனுக்கு வியாதி இல்லாம இருந்தான். யாரு? சொல்ல மாட்டேன்றீங்க. 100 வயசுல பலவானா இருந்தான். அப்படியே கம்பீரமா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், 100 வயசுல உனக்கு ஒரு குழந்தை கிடைக்குன்னு சொன்னோடனே அவன் அவிசுவாசமா இல்லை, துள்ளி குதிச்சு விளையாடுறான். சாராவை கூப்பிட்டாப்புல, சாப்பிட்டாச்சு இல்லை, ஒரு மணி நேரம் தூங்குவோம், நேரம் ஏன்சி எங்கே போவோம்? அங்கே எம்ரோன் சபை பூமியில் என்ன செய்வோம்? மழை இருக்குது, அதில் போய் அந்த மரத்தை சுற்றி 2 பேர் தொட்டு பிடிச்சி விளையாடணும்னு தொட்டு பிடிச்சி விளையாடுறாங்க. யாரு? ஆமாம், ஆபிரகாம் சாராலும். நம்ம குற்றாலம் போனோம்ல, யாரெல்லாம் தொட்டு பிடிச்சி விளையாடுறீங்க? எல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி. என்ன வசந்தக்கா, ராஜசுலோஜனா, வேற யாரு? எல்லாம் மரியாம்மா எல்லாம் என்ன செய்யாங்க? சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படியே மாறிட்டாங்க. எல்லாம் ஊஞ்சல் விளையாடுறது, தண்ணியில் குதிக்கிறது, அங்கே ஓடுறது, இங்கே குதிக்கிறதும். இதுதான் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய பலன். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சோர்ந்து போன ஆத்மாவை என்ன செய்வார்? ஆண்டவர் தேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போன ஆவியில ஒரு உள்ள வல்லமை உண்டு, ஒரு பிரசனம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரு பகைச்சாலும் ஆண்டவர் கூட இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஏன்னா உங்க இதயத்துல என்ன யார் இருக்கா? வாசம் பண்றா? இயேசு இருக்கிறார். உங்க கணவர் கைவிடலாம், உங்க கணவர் உங்களை மறந்துடலாம், மனைவி மறந்துடலாம், பிள்ளைங்க மறந்துடலாம், அம்மா அப்பா மறந்துடலாம், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு சந்தோஷமா உற்சாகமாக சொல்லுவோம். பாருங்க, அதனாலதான் ஒரு பாடல் பாடுவாங்க இல்லையா? ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவான. ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். ஜீராதை மகனே மகளே என்று உனக்கொருவர் இருக்கிறார், விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரை இருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரை இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பெரும்பாலும் உள்ள சிறிய பார்க்கிறோம், அவருடைய பலவீனத்துல வியாதியில பிரச்சனையில போற இயேசுவை தேடினான். அல்லேலூயா. எல்லா வைத்தியரும் மறந்துட்டாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்யல? அவருடைய வசனங்களை அனுப்பி கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. வாசி பாருங்க, மத்த 8ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. நம்முடைய பலவீனமெல்லாம் சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க, ஐயோ எனக்கு பலவீனமா இருக்கு, உடல் பலவீனமா இருக்கு, சோர்வு இருக்கு, எனக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, கை வலிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனமெல்லாம் சிலுவையில் சுமந்துக்கிட்டேங்கிறார். அல்லேலூயா. அப்படியே எழுதிருக்கு, எல்லாம் வாசி பாருங்க. 8ஆம் அதிகாரம் 14 வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. அப்படின்னு வியாதி இல்லாத வீடாக கர்த்தர் மாத்திட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நாமத்துல வியாதி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா உங்களுடைய வாயின் வார்த்தையில தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் தலைவலிக்கு, கையை வலிக்கு, காலை வலிக்கு, இடுப்பு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தினால ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலும் அவர் பெரிய டாக்டர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறியா? அவ்வளவுதான் கேட்டார். உடனே அவர் சொன்ன, ஆமாண்டவரே சொன்ன உடனே பாருங்க அற்புதம் என்ன செய்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு. இதான் ஆண்டவர் சொல்றேன், நான் வியாதியெல்லாம் சொல்லுது கண்டனே. எப்ப பார்த்தும் பலவீனங்களுக்கு தூபம் போடக்கூடாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருத்தர் மட்டும் வாசிங்க.
ஒருத்தர் நல்ல சவுண்ட் வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே ஆமா புதிதான மனுஷனுடைய வல்லமையில் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். எதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை நமக்குள்ள இறங்கணும். இந்த வல்லமையில பலப்படணும். வியாதி, பிரச்சனை, கவலை, போராட்டம், எப்ப பார்த்தாலும் புருஷன் கைவிட்டான், எனக்கு புருஷன் சரியில்லை, அவங்க சரியில்லை, சரி. நீங்க தான் என்ன செய்யணும்? எப்படி அவங்கள வழிக்கு கொண்டு வரணுமோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. இயேசு வந்துட்டா நீங்க சமாதானமா இருப்பீங்க. அப்படிதான். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நீங்க யாருக்கிட்டையும் சமாதானமா இருக்க மாட்டீங்க, சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு கணவர் வந்து நல்லா ஜெபிக்கிறவர், விசுவாசி, ஊழியர் செய்கிற கணவர். அவர் எல்லா வீட்டுகளையும் போய் நற்செய்தி சொல்லிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். ஆபீஸ் முடிஞ்சு நேராக அவருடைய வேலை நற்செய்தி சொல்றாங்க. எப்பவுமே ரசிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? நற்செய்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, ஒரு நாள் லேட்டாக வந்தார். அவங்க மனைவி சத்தம் போட்டாங்க, இப்படி லேட்டாக வந்தால் பேய் பிசாசு பிடிக்கிறதுக்கு அப்படி லேட்டாக வரீங்க, அன் டைம் வரீங்க. இல்லை ஊழியங்க சேர்த்து வரேன், ஊழியர் சேர்த்து வரேன். உடனே அது அவங்க கம்பவுண்டில் எல்லாரும் உட்காந்து ஒரு முடிவு பண்ணாங்க. என் புருஷன் லேட்டாக வராருல்ல, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, இந்த பாரு இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாரு, நான் ஒரு நைட்டி வச்சுருக்கிறேன், டார்க் கலர், ஒரு முகமுடி வச்சுக்கோம், கரியெல்லாம் முகமெல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே கையிலெல்லாம் அந்த பேப்பரை ஒட்டிக்கிட்டு என்ன செய்வோம், மரத்தில் ஏறி உட்காந்துருக்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் இப்படி கூடி வருவார் நைட்டில், அந்த ஒத்தடி பாதை வழியாக தானே வருவார். அதில் என்ன செய்கிறேன், வரும்போது நான் கூச்சிடுவேன் அப்படின்னு. அப்போ அதில் பயந்தவர் தான் இனிமேல் என்ன செய்ய மாட்டார், நைட்டில் என்ன செய்ய மாட்டார், லேட்டாக வர மாட்டான்னு சொல்லி இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பெண்கள்லாம் ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சிட்டாங்க. அந்த காம்பவுண்டில் இருக்கவங்கலாம் அந்த ஒத்தடி பாதையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஒரே ஒரு அந்த பொண்ணு மாத்திரம் ரொம்ப துடுக்கான பொண்ணு, நைட்டியை போட்டுட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கு மரத்து மேலே. கரெக்டாக அவங்க வீட்டுக்காரர் நைட்டில் வராரு, அப்படி டார்ச் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிறாரு. ஒத்தடி பாதையில் வந்துட்டு இருக்கும் போது நடுப்பட்டு தபான்னு குதிக்கவும் இவர் என்ன செட்டார், கொஞ்சம் அப்படியே இறுதியை தடைப்படுத்திக்கிட்டார். ஆண்டவரே சோத்திரங்கிறார். உடனே அந்த பேய் கேட்குது, நான் குதிச்சுட்டேனே, நீ பயப்படலையா அப்படின்னு. உடனே இவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ தேவனுடைய தூதனா இருந்தால் நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்ட, பிசாசா இருந்தாலும் நீ எனக்கு தீமை செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னு, ஏன்னா உன் அக்கா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அதனால பிசாசு உள்ள இருந்தா நீங்க எப்பவுமே என்ன செய்வீங்க, சண்டையை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எப்படி இருப்பீங்க? ஆமா, அவங்களுக்கு ஒரு கதை எதையாவது சொல்லி கடவுளுடைய நாமத்தினால என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணி அவங்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துவீங்க. இன்னைக்கு டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ் போற எல்லா கேஸும் இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்தா நீங்க எல்லாரோடும் என்ன செய்வீங்க, யாவரோடும் சமாதானமா இருப்பீங்க. சமாதானம் இல்லாம பொண்டாட்டி புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவன் போய் ஊழியம் செய்ய முடியுமா? பைபிள் எழுதிருக்கு, உன் சொந்த வீட்டையே நீ ரசிக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, உன் சாட்சியே கெட்டு போயிருக்கு. பிசாசு ஒரு நாள் ஒரு மந்திரவாதி அப்படிதான் பேய் வெட்ட போனான். அப்போஸ்தலர் படிச்சிருக்கீங்களா? அந்த பேய் சொன்னிச்சு, பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீ யார் அப்படின்னு. உடனே ஆங்காரமா பிசாசு அவன் மேல விழுந்து எல்லா ஆடையும் என்ன செய்யிட்டு கிழிச்சு விட்டுட்டு. அல்லேலூயா. அதே மாதிரி ஜபத்தோடு இருக்கணும், நாம கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. சக்கையின் வீட்டுக்கு இயேசு வந்தாரு, சக்கையுடைய வாழ்க்கை என்ன செய்யிட்டு மாறிட்டு. அப்படிதான் போட்டிருக்கு. அன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. ஆனால் சொல்ல நாளைக்கு தான் அசுரப்பேன் அப்படின்னு சொல்லலை, நாளைக்கு தான் ரட்சிப்பு வரும் சொல்லலை. லூக்கா வாசிங்க 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாளைக்குள்ள ரட்சிப்பு இன்னைக்கு நீ திரும்பலைன்னா நாளைக்கு நீ திருந்த மாட்டேன். அண்ணாந்து பார்த்து கண்டு, சக்கைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு, ஆமா உன் வீட்டில் நான் தங்கணும், இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. அவ்வளவுதான். அல்லேலூயா. இன்னைக்கு தான் ரட்சிப்பு, நாளைக்கு இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மதிக்கடை பெரிய பணக்காரன், கடவுளுக்கும் கொடுக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், ரொம்ப கஞ்சங்கருமி. அவன் மற்றவங்களை அண்டி பிழைக்கிறவனே அவனுடைய பொழப்பா இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு நிறைய பணம் படைச்சான். அந்த வாலிபன் இயேசுகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் கேட்டார், உன்கிட்ட இல்லை உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. ஆனால் அவன் என்ன சொன்னா, அது மட்டும் நடக்காத காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மதிக்கடனை இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருடையதுன்னு கேட்டார். அல்லேலூயா.
பைபிளில் துக்கமுகமாக போன ஒரே வாலிபன் அவன் தான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, கடவுளுக்காக அவன் எந்த உதவி செய்யலை. அல்லேலூயா. எல்லாம் தனக்கு 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 தனக்குன்னு வச்சபடினாலும் அவன் சாபத்தை என்ன செய்யிட்டான். இயேசுவை பார்த்தும் அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் போச்சு. அவன் வீட்டுக்கு துக்கம் தான் இருந்துச்சான், வியாதி தான் இருந்துச்சு. அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, தெய்வீக சுகம் இல்லை, தேவ பிரசனம் இல்லை. அல்லேலூயா. பணம் ஒரு நாளும் நம்மளை மீட்க முடியாது. அல்லேலூயா. அவன் வச்சிருந்த பணத்தில் நிறைய ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம், எவ்வளோ தேவைகள், அதற்கெல்லாம் அவன் கொடுக்கறதுக்கு மனசு வரவே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுத்தா அவர் பெரிய ஐஸ்வர்யவான், சம்பனர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நன்மையும் குறையப்படாது. எங்கள் வீட்டை விட்டு புறட்டு வரும்போது நான் நிறைய பணம் காசோடு வரல. 99 ரூபா பஸ் டிக்கெட்டு 1 ரூபாவோட வந்து சேர்ந்தேன் வேளாங்கண்ணியில். அல்லேலூயா. 1 ரூபாவோட வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடங்களையும் நேர்த்தியான ரூமு புக் பண்ணிடுறாங்க, ட்ரெயினை புக் பண்ணிடுறாரு. ஆண்டவர் உணவு கொடுக்குறாரு, தண்ணீர் கொடுக்குறாரு, போகிற இடங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், தேவன் கொடுக்குறார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக வந்தவங்க யாரும் குறையா போனது சத்திரமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக செய்து யாரும் கைவிட்டா சத்திரமே கிடையாது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன பாதி வரலாம், இந்த பக்கம் ஆர்ட் பண்ணுற, நிறைய சம்பாதிக்கிற, நிறைய 20,000 30,000 40,000 அந்த கோயில் கொடி வரைஞ்சி, வேளாங்கண்ணில் கொடி வரைஞ்சா நிறைய பணம் கிடைக்கும். அப்படியே அதை எண்ண முடியாது. எனக்கு அப்படியே அது கையெல்லாம் வலிக்க சொல்லிட்டு பையன்கிட்ட கொடுப்பேன், அவங்க தான் எண்ணுவானுங்க. அவ்வளோ பணம் ஒரு சாக்கு பை நிறைய, அவ்வளோ பணம் அள்ளிக்கிட்டு போவேன். ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் விட்டு வேண்டானார். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன். ஆண்டவர் ஒரு நன்மை என்ன செய்யலை, குறைபடலை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறாரு, பசி இல்லாமல், குறைவில்லாமல். தாவீதா தான் எழுதுகிறார், சிங்கக்குட்டியே பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு. சங்கீதம் எழுதியிருக்குல்ல 34:10, சிங்கக்குட்டி ராஜா, காட்டுக்கு ராஜா சிங்கக்குட்டியே பட்டினியாக கிடக்குமா, கர்த்தரை தேடுவதற்கு. எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசம், உலகத்துக்கு அனுப்பக்கூடாது, எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. மழை பெய்யுது, வெயிலாக இருக்குது, எங்கே இருக்கு ஏதுக்குன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்தால் தான் தூங்குவாங்க, இல்லைன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கே இருக்கேன்னு. அவ்வளோ பாசமுள்ள தாய். எல்லாத்தையும் வெறுத்து போன ஆண்டவர் நினைச்சார், நிறைய தாய்மாரை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம மத்தியில் அருமையான தாயார் மரிச்சு போனாங்கல்ல, யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாம் கல்லறைக்கு போனீங்களா? அல்லேலூயா. நாகூர் பாட்டி அம்மா, பெத்தாதான் அம்மானுங்கிறல, அருமையான தாயார் ஆண்டு கொடுத்தார். அல்லேலூயா. சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி சாக்லேட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, கொய்யாப்பழம், மாம்பழம், என்னென்ன சீசன் இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அல்லேலூயா. பையன் நிறையா சில்லறை காசு இருக்கும், கோலமாக விற்ற காசு இருக்கும், கொண்டு வந்து கொடுத்துட்டு, என் 4 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் மகராஸ் அப்படிம்பாங்க. பாம்பேயில் இருக்கும் போது எனக்கு டெய்லி போன் பண்ணுற ஒரு நல்ல தாயார் அவங்க தான். அல்லேலூயா. ஒரு ஐயா அந்த டெலிஃபோன் பூத்து ஐயா சொல்லுவார், அந்த அம்மா இருந்தாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த அம்மா போனாங்க, இங்கே நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கோம் பிரதர், நல்ல தாய், உங்களை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாதர் பாதர் பாதர்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆபேலு மரிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே சாட்சி சொன்னார். அல்லேலூயா. அந்த மாதிரி நல்ல சாட்சி வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அந்த அம்மா கோலமாக விற்று அந்த கஷ்டத்துலேயும் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, காணிக்க கொடுப்பாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நல்ல ஒரு தெய்வீக அம்மாவை கர்த்தர் என்ன செய்தார். ஒரு தாய் போனாலும் நிறைய தாயாரை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. சக்கை பாருங்க, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சாபம் பிடிச்சிருந்த ஊர்ல இருந்தான் சக்கை. சாபம் பிடிச்ச ஊர் எது? எரிகோ. எரிகோ சாபத்திடான ஒரு பொருள். ஆண்டவர் சொல்றாரு, செம்பை எடுத்துக்கா, வெள்ளி எடுத்துக்கா, கோல்டு எடுத்துக்கா, அதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உதவும். ஆனா எந்த பொருளும் அது விலை வந்த பொருளை எடுக்காதேன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் சாபமாக சொல்லிட்டாரு. அந்த சாபமான பட்டணத்துக்குள்ள யார் வாழ்ந்தா? சக்கை. சக்கை வீட்டுக்கு ஆண்டவர் சொன்னார், வாசிங்க 19:10 சொல்ற போது என்ன சொல்றாரு? 19:10, லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும். ஆமா, யாரெல்லாம் உங்க வீட்டுல எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுல எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி வரும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தியஸ்குள்ள இருந்தா உங்க குறைவெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பீரோ ஆசிரமா இருக்கும், ஏடிஎம் ஆசிரமா இருக்கும்,
நீங்கள் கைப்பிசுற தொட்டி எல்லாம் மாவுகள் நிரம்பி போயிருக்கோம். அந்த திரேசா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு ஸ்கூலில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன். நான் சொன்னேன் ஜாப் பண்ணிட்டு, இல்லை வீட்டில் இருந்து டியூஷன் எடுக்கணும். சுமித்ராவுடைய நாத்தனாவா, சுமித்ராவுடைய நாத்து, நீங்கள் வீட்டில் இருந்தால் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு. அவன் 22,000 சம்பளம் தரங்கிறான் ஸ்கூலில். ஆனால் அதை காட்டிலும் 5 மடங்கு உங்களை ஆசிரிப்பார் சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து டியூஷன் எடுத்து அவ்வளோ பிள்ளைங்க எங்கேருந்தா வரதெல்லாம் அவ்வளோ கும்பலாக வராங்க. அதுலேயும் ப்ரேயரில் எதுலேயுமே தவற விட மாட்டாங்க. பாம்பேயில் மெயின் ப்ரேயர் பொறுப்பே அவங்க கையில் தான் லீடராக கொடுத்துருக்கோம். அடையலையா அத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக எடுத்து அவங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஃபோனை ஆஃப் பண்ணுறதே கிடையாது. 24 ஹவர்ஸும் எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் சொல்லுவாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாங்கன்னு. சில பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் கூட எடுக்காது, எல்லாம் அப்படியே என்ன ஆஃப் பண்ணி போட்டுரும். அது என்னென்னா சில பேர் மற்ற கூட பேசவே பயப்படுவாங்க. இந்த ஊமையும் செவிடுமான ஆவி அது பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே பேசுறதுக்கு என்ன செய்வாங்க, ₹1 காயின்ஸ் போட்டு பேசுகிறேன். அடையலுயா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? ஃபோன் பண்ணால் கூட எடுக்காது. நாங்களாம் இந்த பிரசங்கம் பண்ணும் போது தான் எடுக்க மாட்டேன். இல்லை நைட்டு 1 மணி 2 மணி 4 மணி 3 மணி ஆனாலும் ஃபோனை எடுப்பேன். இந்த செவிடும் குருடுமான ஆவி பிடிச்சிருந்தா அவங்களால ஃபோன் எடுக்க முடியாது. இந்த பிசாசு என்ன செய்ய பேசவே பயப்படும். வாசி பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே குருடும் ஊமையுமான ஒரு பிசாசு பிடித்த அவனை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினாராம். வாசி பாருங்க, 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான பிசாசு. குருடுமான பாருங்க, வீட்டில் என்ன நடக்குன்னா யாருக்கும் தெரியாது. கீழே ஒரு டம்ளர் கிடக்கும், அந்த டம்ளர் எடுக்க முடியாத அளவுக்கு ஊனமற்ற பேய் பிடிச்சிருச்சுன்னா பாருங்க, அவங்க கீழே குனிஞ்சு ஒரு டம்ளர் எடுக்க முடியாது, தட்டை எடுக்க முடியாது. அலையிலையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டு அப்படியே கிடக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. இது என்ன ஆவின்னா ஊமையும் குருடுமான ஆவி. அந்த இடத்துல கடந்தா கூட அதை பார்த்துட்டு அப்படியே என்ன செய்ய, அதை மிதித்து தள்ளிட்டு போகும்போது எடுத்து வைக்காது. அப்புறம் யார்கிட்ட பேசணும்னா என்ன செய்யும், காசு கேட்கும். யார்கிட்ட பேசணும்னா என்ன செய்யணும், முன்னாடிலாம் ரிஸ்டில் ₹1 காயின்ஸ் போட்டால் ஒரு என்ன செய்யும், ஃபோன் பேசும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ எல்லா கையிலும் மொபைல் வந்துட்டு, முன்னாடியெல்லாம் ₹1 காயின்ஸ் போட்டால் தான் பேசும். அந்த மாதிரி ஊமையான ஆவி. ஒரு ஹாஸ்டல்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பிரதர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கள் பெங்களூருக்கு வர முடியுமா, எங்கள் ஆசிரமத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க, பேசவே மாட்டேன்றாங்க, நல்லா பாம்பேலேருந்து வந்தாங்க, எங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு இருக்காங்க. கடைசியில் ஃபோனில் ஜோம் பண்ணி சொன்னேன், நான் அங்கே வர வேண்டியது அவசியம் இல்லை, இங்கேருந்து ஜோம் பண்ண சொல்லி ஜோம் பண்ணணும்னு சொன்னேன். இது அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற ஒரு ஊமையான பிசாசு, செத்து போச்சு, அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஆமாம் பிரதர், அந்த ரூமில் தான் தட்டில் 2 சகோதரி இறந்து போனாங்க அப்படின்னு. அதை போய் இங்கே தங்க வைக்காதீங்க, அதை ஒன்று வெளியில் மாற்றுங்க, இல்லைன்னா வேறு ரூம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஏசு நாமத்தை தண்ணி தெளிச்சோன்னே அந்த சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரமே பாருங்கள், ஆடி பொத்துன்னு உழுதுட்டு என்ன விடுன்னு கதறுதுங்க. ஏசு விடாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க, போன காதில் வைங்க, போனெல்லாம் தள்ளி விட்டு ஆளாளி பண்ணி பொத்துன்னு என்ன செய்ய விழுந்து ஓடிட்டு. அலையலுயா இந்த ஊமை பிசாசு பிடிச்சுன்னா வீட்டில் என்ன செய்வாங்க, கணவர் வந்து என்ன குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு. அலையலுயா என்ன பிசாசு, கணவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்காது. ஊமை பிசாசு பிடிச்சா அப்படிதான் இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கும், இஞ்சி தின மாதிரி இருக்கும். ஒரு சவுண்ட் இருக்காது, ஒரு துதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அப்படியே உட்காந்துருக்கும். அது கணவன்கிட்டையும் பிடிக்கும், அவன் மனைவிகிட்டையும் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைங்கன்னா எப்போ சந்தோஷமா இருக்கணும். அடையலையா நான் உமா பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தா சிச்சமாகமா இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கு, அந்த ஒரு பொண்ணு சம்பாரிச்சு. அடையலையா ஆனால் எப்போ பார்த்தாலும் நல்ல சிரிச்ச முகமாக இருக்குது. எப்போ போனாலும் அந்த ஊரில் நல்ல சந்தோஷமான ஒரு பொண்ணு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். நண்டு மீன் இறால் எல்லா கறியும் ஒன்று போல ஆக்கி எங்களுக்கு போடும். அலையலுயா நல்லா சாப்பிட்டு கை நிறைய காணிக்கையும் கொடுத்து அனுப்போம். அலையலுயா ஆண்டோடைய பிள்ளைங்க எப்பவும் என்ன செய்யணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்னைக்கு பாருங்க, சாரி பார்த்து வித வீட்டில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணரிசி, ஊழியக்கார் கேட்டவுடனே மௌனம் கோவனாமல் அப்படியே கொண்டு கொடுத்தாப்புல, கொடுத்தா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசமெல்லாம் பஞ்சம், அந்த வீட்டில் அவ வீட்டில் பஞ்சமே இல்லையா? அலையலுயா என்ன காரணம்னா முகம் மலர்ச்சி
நல்ல ஔஷதத்தை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழியில் எழுதியிருக்கு, முக மலர்ச்சி என்ன செய்யணும்? எப்போ பார்த்தா ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோடு இருங்க. ஆண்டவர் பிள்ளைங்க எப்பொழுது என்ன செய்யணும் பாருங்க. புனித பவுல் அவர் பிரசங்கம் பண்ணார் ரோமாபுரியில். அவர் அடித்து நல்ல நொங்க பொறுத்து அடித்து கொண்டு போய் சேர்த்தாங்க. சீலாவையும் பவுலையும் கொண்டு போய் சரசலில் போட்டாங்க. எல்லாம் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. பிலிப்பு பட்டணத்துலேருந்து எல்லாம் விசாரிக்க போகிறாங்க. ஐயோ பாவம் ஊழியக்காரர் அடிச்சு போட்டாங்களே, அவர் என்ன கஷ்டப்படுவார்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, எங்கிருந்து சொல்றாரு? நல்ல சந்தோஷமா பிரியாணி தின்னு தான் சொல்றாரு. நல்ல நொங்க பருத்து அடியை வாங்கிட்டு சரசரில் உட்காந்துருக்கிறவரு விசுவாசியெல்லாம் உங்களை பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது அந்த விசுவாசிகளை பார்த்து இவர் சொல்றாரு. விசுவாசிலாம் துயரமா போய் கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க என்ன. அவரு மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனம்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதயத்தில் வச்சுக்கணும். துக்க நேரத்தில் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம துக்கத்தோடு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு உதவி வரும் கண்மலை யாரு? ஒத்தாசை வரும் வருவதை யாரு? இயேசு கிறிஸ்து தான். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது சந்தோஷமா இருங்கள், மறுபடி சொல்கிறேன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு, நம்ம கோவப்படுறதுனால, பிரச்சனை பண்றதுனால, அடிக்கிறதுனால, பிடிக்கிறதுனால, பிரச்சனை பண்றதுனால, போராட்டம் பண்றதுனால ஒரு பைசா லாபம் கிடையாது. பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. சண்டையும் வாக்குவாதம் வச்சுக்கிட்டு பரலோகம் போக முடியுமா? ஆமா. நம்மளை விட பெரிய விசுவாசி யார்? யாக்கோப்புல எழுதுவாரு, உங்களை விட பெரிய விசுவாசி ஒருத்தன் இருக்கான். யார் தெரியுமா? லேகியம் பிசாசு, லூசிபர். அவன் நம்மளோட பெரிய விசுவாசியான். ஏசு இருக்கிறான்னு அவன் விசுவாசிக்கிறானா? யாக்கோப்பு போய் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஏசு இருக்காருன்னு விசுவாசிக்கிறான். அவன் நம்மளோட பெரிய விசுவாசி. சண்டையும் வாக்குவாதம் எதனால வருது? லூசிபர் உங்களுக்குள்ள இருக்கனால தான் வருகிறது அப்படின்னு எழுதுறாரு யாக்கோப்பு. வீட்டில் போய் படிங்க, அல்லது அந்த வசனம் பிடிக்கலன்னா கிழிச்சு போடுங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் எல்லாம் வாசி பாருங்க. நாவு தான் பொல்லாத தீ. இந்த நாவு சும்மா இருக்காது. ஒரு காட்டு தீயை என்ன செய்யும்? பார்த்த மாதிரி நான் அப்பமே பார்த்தேன், அவனும் அவளும் பேசினான், ஒரு காட்டு தீயை கொளுத்தி விட்டு. அல்லேலூயா. இந்த நாவை வச்சுக்கிட்டு ஒரே நாவனால நம்ம துதிக்க முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த வேத வசங்களை நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறை இருக்கா? குறையெல்லாம் நீங்கணுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாம் நிறைவாக்குவார். அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பனர். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அப்படின்னா என்னுடைய கடவுள், நான் வழிபடுற என்னுடைய கடவுள் பெரிய ஐஸ்வர்யவான். சொல்லுங்க பார்ப்போம். நான் வழிபடுற தெய்வம் இப்போ சொல்லவே வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் போதும் பிரதர், இருக்கிற ஆசீர்வாதம் போதும், எனக்கு இருக்கிற நகை போதும், இந்த பீரோவில் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் அது போதும். அப்படி இல்லை. நீங்கள் சொல்லணும், 2 கையை விரித்து சொல்லணும். நல்லா கை கொண்டு இருக்கீங்களா? வீட்டில் வச்சு வேண்டிங்களா? நல்லா கையை விரிங்க, கையை விரித்து சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் இயேசுக்குள்ள நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படின்னா என்னென்ன? அண்டாண்டவா தங்கம் இருக்கணும். அல்லேலூயா. எங்க பிரதர்? 1 பவுன் நகை இருந்தால் போதும். அது இப்போ உள்ள முதலமைச்சர் சொல்லிக்காரு, 1 பவுன் நகை தரேன் இருக்காரு. நாம நகைக்காக யாரையும் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுப்பார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்ன செய்வார்? உங்க குறையெல்லாம் மற்ற விசுவாசிக்கிறீங்க. ஆமா, மாத்தினோம்னா நீங்களும் என்ன செய்யக்கூடாது? ஆன்லைன்ல எப்பவும் புக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சம்பாதிக்க காசெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, பேங்க் மேனேஜருடைய மனைவி, நல்ல பேங்க் மேனேஜராக இருக்கிறீங்க, என்ன இது இப்படி தத்துரு குளத்திருக்கீங்க, வீட்டில் ஒரு வெள்ளை கூட அடிக்கிறது கிடையாது. நல்லா தான் சம்பாதிக்கிறேன், என் மனைவிட்ட கொடுக்குறேன். அவள் பட்டு புடவை வாங்கினா, அவள் டிவியை வாங்கிட்டா, அவள் விளக்கமாத்த வாங்கிட்டான்னு சொல்லி புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு டப்பா 10,000 சொல்லிட்டு மாலுக்கு போனால் 10,000 காலியாக்கிடுவா பிரதர். மாலுக்கு போகிறதெல்லாம் அவன் செய்வனை கட்டு வச்சுருப்பான். மாலுக்கு போகிறதெல்லாம் அந்த ஆவியில் என்ன செய்யும்? பொல்லாத ஆவி பிடிச்சது தான் மாலுக்கு போகும். அல்லேலூயா. நல்ல ஆவியெல்லாம் நல்ல கடையில் போய் என்ன செய்யும்? ஒரு பொருளை வாங்கணுமா, அந்த ஆவியை வாங்கி அதை ஒன்று மட்டும் வாங்கணுமா வாங்கிட்டு வந்துடும். இந்த பொல்லாத ஆவியெல்லாம் மாலுக்கு போய் என்ன செய்யும்? மாலு ஆன்லைனில் புக் பண்ணது பாருங்கள், அதெல்லாம் பொல்லாத ஆவி தான், நல்ல ஆவியே கிடையாது. நான் தூத்துக்குடி போகும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் வந்துட்டீங்களா? இந்த 1 நிமிஷம் பிரதர்,
இந்த ஒரு இதில் என்ன ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன், ஒரு பார்சல் வருதுங்க. சரி பார்சல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பணம் அப்படின்னு? 60,000 ரூபா. விறுவிறுன்னு எண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் வந்து பிரித்து பார்த்தாங்க. என்னென்னா இந்த அங்கங்கே என்ன செய்வாங்க, இந்த ஏன்னா செடிகள் வைக்கிறதுக்காக அதில் ஆன்லைனில் போட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய பண்டல் வந்துச்சு. எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கோழி முட்டை வைப்பாங்கல்ல, அந்த இது அதில் வந்து மண்ணை போட்டு அதில் விதைய வச்சா விளையுன்னு சொல்லி அவன் பார்சல் பண்ணி கொடுத்துருக்கான். அது 2 டஜன் இருக்குது. அந்த 2 டஜனுக்கு எவ்வளோ ரூபா? ஆமாம், 60,000 ரூபா. அவன் ஆன்லைனில் காட்டினான்னு சொல்லிவிட்டு மொபைலில் பார்த்துட்டு அதை ஆர்டர் போட்டு தலையதெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, என்ன ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் ஒரு ஃபோனும் எடுக்க மாட்டேன்றான். அவன் ஏமாற்றிட்டு அவன் போயிட்டான். அவன் காசு சம்பாதிக்கிறவன் செத்த நேரத்தில் 60,000 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிட்டான். மிஞ்சி போனால் அது எவ்வளோ ஆகும்? ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கடையில் கட்ட கூட ஓசியில் கட்ட கூட கொடுப்பாங்க அந்த கோழி முட்டை தட்டு. லேலுயா, அது 60,000 ரூபா கொடுத்து இப்படி ஏமாறுற கூட்டமும் நிறைய இருக்கு. லேலுயா, எது வேணுமோ ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாம். எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணுறதுலாம் அதெல்லாம் தத்திர ஆவி தான். ஆசீர்வாதம் அங்கே இருக்காது. ஊரை அடித்து உலையில போடும் சொல்லுவாங்க. ஊரை அடித்து உலையில போட்டேன். எப்போ பார்த்தாலும் நீ கடன் கொடுக்குறியா, நீ 1 லட்ச ரூபா கொடுக்க, நீ 50,000 ரூபா கொடுக்க, 30,000 ரூபா கொடுக்க, 10,000 ரூபா கொடுக்குறியா? இந்த பிச்சைக்கார பொழப்பு இனிமேல் வேண்டாம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேண்டாம். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அது வாசிங்க. அது நல்ல ஜீவனுள்ள வார்த்தை. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் என்ன செய்வார்? ஆமாம், நீக்குவார். உழைக்கிற காலத்தில் உழைக்கலைன்னா மீது எந்த காலத்தில் நீங்கள் உழைக்க போகிறீங்க? சம்பாத்தியம் பண்ண வேண்டிய நேரத்தில் சம்பாதிக்கணும். அல்லேலூயா, அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வேலைக்கு போகாமல் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் வச்சுக்கணும். 8 மணிக்கு ஜாப் போகிறேன்னா போய் தான் ஆகணும். அல்லேலூயா. இல்லை எங்கள் சொந்த கடை, சொந்த ஆஃபீஸு, சொந்த ஸ்கூல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி லேட்டாக பண்ணிங்கன்னா அங்கே உள்ளவங்க உங்களை வித்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, கவனமாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்வார், தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. எபேசியரில் எழுதுவார், தூங்குற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. எந்த நேரமும் டைம் கிடைக்கும் தூங்கக்கூடாது. நாங்கள் தான் ஊரா நாடாக போகிறோம். உடம்பு பட்டு அடித்து முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் உடம்பு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவர் இது ஏன் உடம்பே கிடையாது, உங்கள் உடம்புப்பா. அல்லேலூயா, வாழ்கிறது நான் அல்ல இயேசு வாழ்கிறார் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து பாம்பேலேருந்து வந்து உடனே தஞ்சாவூர் போயிட்டு நேராக திருச்சி போனேன். திருச்சி போயிடலாமா வீட்டிலேருந்து நேராக எங்கே போயாச்சு? மெட்ராஸ், சென்னை போயாச்சு. அல்லேலூயா, ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கொடுத்து அந்த ஜீவனை கொண்டு என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன். கடவுளுக்காக போராடுகிறோம். இங்கே போராடினா தான் அங்கே ஜீவ கிரீடம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, நல்லதே செய்யணும். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வியாதியில் இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க, போராட்டம் இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ண, நல்லா இருக்கீங்களா? இப்போ கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு. இப்போ இதை பொண்ணு ஓட்டு போட போன பொண்ணு வரல அப்படின்னா தான் நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனேன். அல்லேலூயா, போயிட்டு ஒரே பொண்ணு தான், வரியா இல்லையா? தேவ சமத்தில் தானே கடவுள் இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன நீ பிரிவினை ஆகிட போகிற? அப்போ நீ பொல்லாத ஆவிதானே பிடிச்சிருக்க. ஒழுங்காக ஜெபிக்கிற பொண்ணுன்னா உன் பாசுக்கிட்ட சொல்லு. இந்த பாசர் வேளாங்கண்ணி பாசர் வந்துட்டு என்ன நல்லா கேட்டார். அல்லேலூயா, திட்டின திட்டில் நாளைக்கே நான் சூக்கேஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லு அப்படின்னு. ஐயோ பாசர் வந்துடுற பாச அப்படின்னு பாருங்க, மறுநாளே வந்து சேர்ந்துட்டு. அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா என்ன செய்யணும்? கடவுள் இணைச்சதை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. பைபிளில் நீங்கள் வாசிக்கல என்னன்னு தெரியல, மத்திய 19 வீட்டில் போய் வாசிங்க. கடவுள் இணைச்சதை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சாபம் தான். பழைய சாபம், பழைய குணம், பழைய வலுசருப்பம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சாகலை. ஆதாமை ஏமாற்றின அந்த வலுசருவத்தின் ஆவி இன்றைக்கு எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களாலும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களாலும் தான் சரி. அல்லேலூயா, அது எல்லாத்தையும் வஞ்சிக்குது. அதனால கவனமா இருக்கணும். எல்லாம் வேதத்தை வாசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வசனம் தந்தார். அதை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டம் ஒரு சிலரு. வசனத்து பிரகாரம் நடக்கணும். அல்லேலூயா, 119 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சங்கீதக்கார் சொல்றாரு. என்ன, யாரை பத்தி சொல்றாரு? யாரை பாக்கியவான்னு சொல்றாரு? வாசி பாருங்க, 119:1 வாசிங்க. கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் கடவுளுடைய வேதத்தின்படி நடக்கிறாங்க அவங்க தான் உத்தமத்தார். பைபிள் கொண்டு வராம மொபைல்ல பைபிள் பார்க்கறியா? ஆண்டவர் சொல்றார், நீ சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா, வேதவசனம் கையில் இல்லையா?
பைபிள் இது மொபைல் வந்து ஒரு குப்பைத்தொட்டி, பைபிள் வந்து பரிசுத்தமான ஒரு வேதாகமம். அல்லேலூயா. பைபிளை எடுக்காம அதை வாசிக்கலைன்னா விடிய காலத்து வெளிச்சம் இல்லை, அவனுக்குள்ள இருள் இருக்கு, அவனுக்குள்ள இன்னும் சாபம் இருக்கு, இன்னும் பாவம் இருக்கு, அவனால வேத வசனத்துல நிலைச்சு நிற்க முடியாது. அல்லேலூயா. 1 சங்கீதத்தில் எழுதிருக்குல்ல, துன்மார்க்கனுடைய ஆசிரியம் நடக்கிறவன், பாவியுடைய வழியில நிற்கிறவன், அவன் தேவ சபையில நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா அவங்க குத்தும். ஆண்டுடைய வசனம் இருபுறம் கற்குள்ள பட்டய. அல்லேலூயா. அது அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னையும் குத்தும், உங்களையும் குத்தும். அல்லேலூயா. 2 பேருக்கும் போதிக்கும். அது வேத வசனங்கள் என்ன செய்யணும், நிலைச்சு நிற்கணும். சின்ன சாமுவேல் பாருங்க, அவங்க அம்மா கோயிலில் கொண்டு வந்து பையனை விட்டா. எதுக்காக? நாளைக்கு நல்ல தீர்க்கதரிசியா வரணும், ஊழியக்காருக்கு பணிவிட செய்யணும் தான் விட்டா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்திலேயே பெரிய தீர்க்கதரிசியா சாமுவேலை உயர்த்திட்டார். அல்லேலூயா. பெரிய ஆசிரிக்கப்பட்ட சின்ன சாமுவேலு பெரிய ஆசீர்வாதமா மாறிட்டான். ஏன்னா அவன் தேவனுடைய வீட்டுல இருந்தான். அல்லேலூயா. தாவீது பாத்தீங்கன்னா தர்பார்ல அரண்மனையில தேடுவாங்க, வீட்லயும் காணும், தாவீது அரண்மனையிலையும் காணும். எங்கேயா போனார் அந்த மனுஷன் கேட்டா எங்க இருப்பாரு அவரு? ஆகாமின் கூடாரங்கள்ல வாசமா இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசமா இருப்பது அதிக நலமா இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டுடைய சமூகத்துல தேவாலயத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான மகன் பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கல்லோ மண்ணோ மரமா இங்க இல்லை, தேவன் ஆவியா இருக்கிறாரு. சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் போகாமல கடந்து வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு வெற்றி கிடைக்கும் பாருங்க, எவ்வளவு ஆசை இருக்கு. ஒண்ணுமே ஒன்றும் இல்லைன்னு அமைதியாக அங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அதுல இருக்கிற ஆசீர்வாதம், அந்த முழங்கால் படிக்கிற போது அந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையை உணர்றவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அல்லேலூயா. பாவிகள் நீதிமன்ற சபைகள் என்ன செய்ய முடியாது. ஆமா, அப்படியே நாட்களோட தூக்கி வீசிடுவார் ஆண்டவர். போ பிசாச, இடத்த வேஷமாக்காத, வேஷ உட்காந்துருக்காது அப்படி சொல்லுவார். ஆவியில நிரம்பி என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்துல அந்த வாசமா இருக்கணும், அங்க வசனத்தை தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஆண்டவருடைய ஆலயத்துல வாசமா இருந்தேன், தேவனுடைய வசனம் எனக்கு வந்துச்சு. அந்த வசனம் எப்படி இருந்துச்சான்? தேனினி மயிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் என் மனமே, தேனினி மயிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. தேவன் இடத்துல வாசமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல வாசமா இல்லைன்னா ஆண்டு சொல்ல, நீ என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கான்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. நானும் ஜெபம் பண்ணுவேன், நிறைய வீடுகளுக்கு போகணும், 100 வீடு செலக்ஷன் பண்ணுவேன். ஆண்டு சொல்றாரு, இந்த 10 வீடை மட்டும் நீ செலக்ஷன் பண்ணு, மீதி இடத்துக்கெல்லாம் அவங்களுக்கா ஜெபம் பண்ணாதன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. தனி தெளிச்சு விட்டுரு. அங்க ஆண்டவர் வாசம் பண்ணல, பேய் வாசம் பண்ணுது. அல்லேலூயா. உன்னை எந்த வீட்டுல கூப்பிடலையோ அந்த வீட்டுல பிசாசு வாசம் பண்ணுது. அங்க கொள்ளிவாய் சர்பம் இருக்கு, அங்க சாபம் இருக்கு, அங்க வியாதி இருக்கு, அந்த இடத்துல போக முடியாது. எவ்வளோ பணக்காரங்க கூப்பிடுவாங்க, சென்னைக்கு போனால் எவ்வளோ நடிகருங்க கூப்பிடுவாங்க, ஒரு சிலர் தான் செலெக்ஷன் பண்ணி ஒரு சில இடங்கள்ல போயிட்டு வருவோம். அல்லேலூயா. இந்த ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்து வீட்டில், இந்த பக்கம் கொஞ்சம் ஏத்தாப்புல ஜெயலலிதா வீடு, அந்த செட்டியார் வீடுன்னு இருக்கு, அங்கே தான் போய் தங்குவோம். அங்கே தான் எல்லாரும் இந்த விஜய் வருவாப்புல, அப்புறம் என்ன நிறைய நடிகர் எல்லாம் வருவாங்க, எல்லாம் பார்க்க வருவாங்க, இடங்கள் விஷயமா பேச போவாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த இடங்களை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் பட்டாலும் ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க, உட்காந்து நல்லா பேசி ஜெபம் பண்ணி, பார்த்தா ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன், பேசுறது நீங்கள் பேசுங்க, ஏன்னா 1 கோடி 2 கோடி இப்படி கூடும்போது பிரச்சனை போட்டவரை நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு நழுவி வந்துடுவோம். அல்லேலூயா. நம்முடைய வேலை ஜெபம் பண்ணுற வேலை தான். அது போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், கண்டிப்பாக இங்கே வரணும், அங்கே வரணும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாதான், தடை தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறேன்னா போகக்கூடாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணதான், அங்கே போகாதுன்னு போக மாட்டேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா.
ஏன்னா ஏழைகளின் தெய்வம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதானே? நமக்கு ஆண்டவர் துணை. அதுக்கு பிறகு நாகூர் அம்மா வீட்டுக்கு போகலாம். நடிகர் வீட்டுக்கு போகிறது பாருங்களா, நாகூர் அம்மா வீட்டுக்கு போகலாம், நாகூரில் உமா வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. இந்த வசந்தாக்கா வீடு ஏழை வீடு தான் நல்ல வீடு. அல்லேலூயா. இந்த வேலைகள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம்னா அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா ஓயாம சண்டை இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து ரசிக்கப்பட்டும் சண்டை போடுறாங்கன்னா அங்கே என்ன இல்லை? தேவன் இல்லை. இதான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படி சொன்னாரு. வாசி பாருங்க, யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் நம்ம இதயத்திலே இருக்கணும். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் சண்டை பிரச்சனையை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசி சமாதானம் ஆயிடணும். அல்லேலூயா. எந்த நாளும் போய்கிட்டு நீ ஏன் வரல, நீ ஏன் போகலை? சில பேர் கணவன்கிட்ட மனைவியெல்லாம் அறிமுகப்படுத்திக்குவாங்க. நான் உன் மனைவிடா, நான் உன் கணவருடா. அல்லேலூயா. சண்டையில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போதான் தெரியும், அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ 4 வருஷமா வாழ்ந்து விட்டு 2 பிள்ளைய பத்து விட்டு அப்போதான் மனைவி கணவன் தெரியுதா? அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லி சமாதானம் பண்ணக்கூடாது. நமக்குள்ள சமாதானக்காரர் இருந்தாருன்னு நீங்களும் என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணி கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதம் அதான் சொல்லு, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள். என்ன சொல்லவே மாட்டேன்றீங்க? எதுக்குமே வாய் திறக்காத ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான்ப்பா. அல்லேலூயா. அதுங்களா அல்லையா சொன்னாலும் பின்னாடி தான் வருது. அல்லேலூயா. அப்புறம் எப்படி சமாதானம் சொல்லணும்? நீங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய அப்படிதான் இருக்கு இல்லையா? வாசிங்க வைப்போம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கொடுக்கிற இல்லை, உங்க இறுதியும் கலங்காமலும் பயப்படாம இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன். வேற யாராவது பார்த்தீங்க பார்ப்போம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது கொஞ்ச நேரம் இருக்கும். டிவியில பாருங்க, கொஞ்ச நேரம் தான் சமாதானம் இருக்கும். டிவி ஸ்டார்ட் பண்ணோன்னா நாடகத்துல ஒருத்தி வருவா, அப்புறம் அவ காதலிப்பா, கல்யாணம் பண்ணுவா, முடியும் போது கிளவியாகி செத்து போவா. அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்துருக்குது. ஐயோ அப்போ என்ன அழகா பாட்டு பாடினா, அந்த மாமியார் அடிச்சே கொண்டு விட்டாங்களே, புருஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களே அப்படி சொல்லி சமாதானம் இழந்துட்டு உட்காந்துருக்கும், கவலையில் உட்காந்துருக்கும். அந்த சமாதானம் இல்லை, குடியில் கொடுக்குற சமாதானம் இல்லை, சீர் குடிக்கிறனால சமாதானம் அல்ல, மற்றவங்களை குறை பேசுறதுனால சமாதானம் இல்லை. ஒரு தெய்வீக சமாதானத்தையும் ஆண்டு தருகிறார். என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், தெய்வீக சுகம் இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். அந்த வீட்டில் சமாதானமும் சுகமும் என்னாலும் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சமாதானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறார். எல்லாம் முழங்கால் படிட்டு தெய்வத்துடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு சக்கையின் வீட்டுக்கு சபிக்கப்பட்ட வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றி இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று சொல்லி ஒரே நாள்ல ரட்சிப்பை கொடுத்தீர், ஒரே நாள்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, தேவரீர் உம்மை போல யாராலையும் மாற முடியாதப்பா. ஆண்டவரே, இன்றைக்கே சமாதானத்தை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல நாவை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அல்ல தேனில் இனிமையான வசனங்களை கொடுத்த தேவன். யாரெல்லாம் இதயத்துல நொறுங்குண்டு உடைந்த உள்ளங்களா இருக்காங்க, அவங்களெல்லாம் தேற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. இந்த கண்டிப்பின் ஆவியானவர் எங்களுக்கு தரும்படியாக உடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே, துயரப்படுகிறவர்கள் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக தேவரீருமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய இந்த பூமியில யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் கடன் பெற்ற போதெல்லாம் எங்களுக்கு கடனை தீர்க்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணவரே. எத்தனையோ இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தோம் ஆண்டவரே, எங்க கஷ்டங்களை மாத்துறதுக்கு ஒரு பயலும் முன் வரல அப்பா, ஒரு தெய்வம் முன் வரல ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவரே, சந்தோஷத்தை கொடுத்தீரையா. உலகத்துல தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாம் பொய் ஆண்டவரே, எல்லாம் ஏமாத்து வேலைகள், எல்லாம் பிசினஸ் ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சொந்த ரத்தத்தை கொடுத்தீர் ஐயா. ஒரே ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம், எதையும் எதிர்பார்க்காத நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்காக ரட்சிப்பு கொடுக்க வந்தீர் ஐயா. எல்லாத்தையும் துறந்து ஏரோது மாளிகையில் பிறக்கவில்லை ஐயா, ஏழை குடிசையில் பிறந்த தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போது அதை தீர்க்குவார் இல்லை, கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போது அதை தீர்க்குவார் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்கவை முன்வரவில்லை. சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழதான் வேண்டும் என்று வியாதியிலே சுகந்தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிதாடே மகளே மகளே என்று இரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் இருக்கிறார், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்லுவது இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமங்க, உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்லுவதெல்லாம் சும்மா, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரசிக்க வந்த தெய்வமங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரசிக்க வந்த தெய்வமங்க, மனதை இடதை வாழ்ந்திடத்தா வேண்டும் என்று உனக்கொருவர் உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உனக்கொருவர் உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எல்லா கண்களையும் மூடி, இந்த உலகத்துல யாரு மறந்தாலும் மறக்காத தெய்வம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், சாபங்களை நீக்கிற தெய்வம். இந்த உலகத்துல எல்லாரும் மறந்தாலும் என் மகளே மகளே நான் உன்னை உள்ளங்கையில் வந்திருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே.
ஆண்டவரே 38 வருஷமா படுத்த படுக்காய் வியாதிசனை கண்டு மனதுருகி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட என்று சொன்னீர் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் யாரெல்லாம் இதயத்தில் உடைந்து போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, உள்ளத்தில் கவலையோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, உடைந்த உள்ளங்களுக்குள்ள அருகிலே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. தேவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் அல்ல என்று சொன்னீரியா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் இருப்பதாக என்று சொன்னீரியா. நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்று சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரை பிரச்சனை, போராட்டங்கள், வியாதிகள், கண்ணீர், போராட்டங்கள், தனிமையில இருக்கிற எல்லா கொடுமைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேவன் நினைத்த குடும்பத்தை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது சாபமாக மாறும் என்று பார்க்கிறோம். அந்த சாப வாழ்க்கை வேண்டாப்பா ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. அதை வீணா பிரிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அன்பின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க, ஆசீர்வாதமான ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசுவாதத்தை நிரப்பப்படப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லும். எல்லா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால, இயேசு ரத்தத்தினால சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தை கொடுக்கிற ஆவியானவர் ஆண்டவர் இறங்கும்படியாக தேவ பிரசன்னம் நிரப்புங்க ஆண்டவரே. குடும்பங்களை கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவிகள் எல்லா அந்தகார லோகாதிபதிகளும் இயேசு நாமத்தை அதமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா லூசிபர்களும் சண்டைகளை கொடுக்கிற பிரிவினை ஆவிகள் ஓடும்படி ஜெபிக்கிற மாட்டவரே. இந்த பிள்ளைகளுடைய சாட்சியை கெடுக்கிற எல்லா கோல் சொல்ற ஆவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும், எல்லா பிசாசு ஆவிகளும் அதமாக்கப்பட்டு ஜெபிக்கிற மாட்டவரே. இயேசு ரத்தம் நல்ல ஆவியான உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்களுக்குள்ள வாசம் பண்ணட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள இறங்கட்டும். எல்லாரையும் தயவாய் மன்னிக்கும்படியாக தேவர் கர்த்தாவே. பூமிக்கு உப்பு நீங்கள் என்று சொன்னீரியா. உப்பு சாரமற்று போகாதபடிக்கு ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ருசி தரும் பதார்த்தமாக நீங்கள் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கைட்டு எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்க, வைத்துங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நாம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. அல்லேலூயா.